Hello guys, welcome back to the Code with Krish YouTube channel. And இன்றைக்கி நம்ம வீடியோவில் கூகுள் கிக்ஸ்டார்ட் ரவுண்ட் 2020 நேற்று அதாவது அக்டோபர் 18 வந்து ரவுண்ட் ஜி நடந்துச்சு. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஏ, அந்த ரவுண்ட் ப்ராப்ளம் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிக்ஸ்டார்ட் தான். ஸோ அதோட சொல்யூஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொஷினை ரீட் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். நம்ம கோடு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த அல்காரிதம் பில்ட் பண்ணுற அந்த எப்படி டெஸ்ட் கேஸ்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணால் தான் முடியும். ஓகே, நான் இப்போது ப்ராப்ளமை சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சுங்க. ஓகே, இப்போ நான் டெஸ்ட் செட்டில் உங்களுக்கு இப்போ காமிச்சேன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே, இது வந்து டெஸ்ட் கேஸ். ஓகேவா, மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து கிக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வர ஸ்டார்ட்டை, சப்போஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வந்துருந்துச்சுன்னா நம்ம கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிக்குன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் இருக்கா, ஸோ கவுண்ட் வந்து 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு எங்கே ஸ்டார்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு கடைசியில் ஒரு ஸ்டார்ட் இருக்குது, ஸோ கவுண்ட் வந்து 2 ஆயிரும். அதுக்கப்புறம் வேறு எங்கே கிக் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கிக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் வருதுனால கவுண்ட் வந்து 3 மாறிடும். ஓகேவா, ஸோ 2லேருந்து +1 ஆகி 3 ஆயிரும். ஸோ கேஸ் #1 வந்து 3. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் கீழே உள்ளதும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டே ஸ்டார்ட்டில் ஆரம்பித்ததுனால அதுக்கப்புறம் கிக் வந்துச்சுன்னா இந்த ஸ்டார்ட்டை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக தான் கிக் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வரல, அதனால் இதுக்கு வந்து கவுண்ட் வந்து 0 தான். ஓகேவா, ஸோ 0. அதே மாதிரி தான் கீழே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் எவ்வளோ கவுண்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு ஸ்டார்ட் இருக்குது, ஸோ கவுண்ட் 1. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஸ்டார்ட் இருக்குது, ஸோ கவுண்ட் 2. அதுக்கப்புறம் கிக் மறுபடியும் இப்போ நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு கிக் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வருதா, ஸோ கவுண்ட் 3. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட்டை கவுண்ட் பண்ணணும். இங்கே ஒரு ஸ்டார்ட் இருக்குது, ஸோ கவுண்ட் 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிக் இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் இங்கே இருக்குது, ஸோ கவுண்ட் 5 ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த இதில் கேஸ் #3 வந்து 5. ஓகே, இப்போ நம்ம வந்து கோடை பில்ட் பண்ணுறோம். கோடை பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம சாதாரணமாக கவுண்ட் எப்படி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபார் லூப்பில் இன்புட் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ் அப்படிங்கிறதுல நம்மளோட ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என். ஓகேவா, ஸோ என் வந்து லென் ஆஃப் எஸ். ஓகே, அதுக்கப்புறம் கே அண்ட் ரெஸ் அப்படிங்கிற 2 வேரியபிள்னால் 0க்கு ஈக்குவலாக வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ 0 ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம. ஏன்னா அப்போ தான் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப்னால் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த எஸ்ஸை ஃபுல்லாக இட்ரேட் பண்ணுறதுக்காக ரேஞ்ச் ஆஃப் n வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்லைசிங் மெத்தட் வச்சு பண்ண போகிறோம். அதாவது ஸ்லைசிங் மெத்தடில் ஸ்லைசிங் வச்சு பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து செக் பண்ணணும்ல, இந்த n வரைக்கும் ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம ரேஞ்ச் ஆஃப் n வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் n வரும். ஏன்னா நம்ம வந்து n வரைக்கும் தானே நம்ம பண்ணுறோம். ஸோ பிக் ஆஃப் n நான் கடைசியாக சொல்கிறேன் இதோட டைம் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது இந்த இடத்துல எஸ் ஆஃப் ஐலேருந்து, அதாவது இந்த இடத்துல ஐ இருக்குது, ஸோ அதுலேருந்து i+4 வரைக்கும். ஏன்னா கிக்குங்கிறது 4 லெட்டர்ஸ். ஸோ எஸ் ஆஃப் ஐலேருந்து i+4 வரைக்கும் சப்போஸ் கிக்காக இருந்துச்சு அப்படின்னா கேவனாக இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஐலேருந்து i+5, ஏன்னா ஸ்டார்ட்டுங்கிறது 5 லெட்டர்ஸ். அதுக்கப்புறம் தான் அது வந்து கிக்குக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் இருக்கான்னு செக் பண்ணும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம பாகு பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஸ்டார்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட்டை வந்து கேவோட ப்ளஸ் பண்ணிக்கிறோம், கேவை வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ரிசல்ட் ஈக்குவல் ரிசல்ட்ஸ் ப்ளஸ் கே. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கே வந்து 0வாக இருக்கும், சாரி கே வந்து 1ஆக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் கேக்கு அப்புறம் தானே, ஸோ கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் 0 + 1ன்னு வரும். ஸோ ரிசல்ட் இந்த இடத்துல இப்போ 1ன்னு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு இதுக்கும் இட்ரேட் பண்ணுறோம். ஒரு இதுவும் நம்ம இட்ரேட் பண்ணும்போதும் கே வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அதோட சப்போஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து கேவோட 1 ஆகும், சாரி கேவோட இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஒரு வாட்டி ரிசல்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போது நான் உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் 1ல் வச்சு நான் சொல்லித்தரேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து கே வந்து ஃபஸ்ட்டு ஐ இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கே வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வர ஒரு ஸ்டார்ட் இருக்குல்ல, ஐலேருந்து i+5,
அந்த ஸ்டார்ட்னால ரிசல்ட் வந்து 0வாக இருந்துச்சு, கே வந்து 1ஆக இருந்துச்சா. ஸோ ரிசல்ட் வந்து இந்த இடத்துல இப்போ 1ன்னு வரும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி கே வந்து 1, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 0 + 1 வந்து கே, சரி ரிசல்ட் வந்து 0 + 1 வந்து ரிசல்ட் வந்து 1ஆக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து கிக் எங்கே இருக்குது அப்படின்னு இட்டரேட் பண்ணோம். மறுபடியும் இப்போ வந்து கிக் வந்தோன்னே கிக் +1 அப்படின்னு, அதாவது முன்னாடி வந்து கேவோட கவுண்ட் வந்து 1ஆக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கே வந்து 2ஆக மாறிடும். ரிசல்ட் ஆல்ரெடி 1ஆக இருந்துச்சு. ஸோ 1 + 2 வந்து ரிசல்ட் வந்து 3ஆக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேஸ் #1 3, ஏன்னா ரிசல்ட் வந்து 3, ஸோ அது பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கோடோட நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ரொம்ப லோவாக இருக்கும். டெஸ்ட்டு கேஸ் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10^5 10,000 கொடுத்துருக்கேன், 1 lakh வரும். அது வந்து அப்ராக்சிமேட்டாக, அதாவது பிக் ஆஃப் 10^5 வந்து அப்ராக்சிமேட்டாக 1 seconds வரும். ஸோ அதனால் நமக்கு வந்து அதனால் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இப்போ வந்து நான் 2 for loop யூஸ் பண்ணியிருந்தேன்னா பிக் ஆஃப் n² வந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2 minutes வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து 1 for loop யூஸ் பண்ணிக்கிறனால பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோ. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.